இங்க எப்பவும் போல ராதிகா கோபியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. அதே நேரத்துல இங்க ஈஸ்வரியும் குறுக்கால வந்து, என் பையன் நீ எதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற, என் பையன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு எனக்கு தெரியும், இப்ப என்ன ரொம்ப அக்கறை வந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஈஸ்வரி ராதிகா கிட்ட சண்டை போடுற மாதிரி பேசுறாங்க. அதே நேரத்துல ராதிகாவுமே, இங்க பாருங்க உங்க பையனுக்கு மெடிக்கல் செக்அப் கூட்டு போன உங்களுக்கு தெரியும், அப்புறம் எதுக்காக நீங்க அப்பாயின்மெண்ட் போடல, அப்பாயின்மெண்ட் நான் தான் போட்டிருக்கேன், நான் தான் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி ராதிகாவுமே அங்க இருந்து கோபியை கூட்டிட்டு நகர பாக்குறாங்க. ஆனா ஈஸ்வரியுமே கண்டிப்பா நானும் வருவேன், என் பையனை உன்னை நம்பி தனியா அனுப்ப முடியாது, சொல்லப்போனா என் பையன் உன் கூட இருக்கும்போது தான் நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சான், மறுபடியும் என் பையனை உன்னோட கஸ்டடியில் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே கோபியுமே இங்க ராதிகா கிட்ட அம்மா வரட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராதிகா கொஞ்சம் சமாளிச்சு இன்னொரு பக்கம் ஈஸ்வரையும் சேர்த்து கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் கோபியை செக் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அங்க ஸ்கேன் எடுக்கிறதுக்காக உள்ள கூப்பிடுறாங்க. அப்ப எப்ப போல ஈஸ்வரி கோபியை பிடிச்சிட்டு உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றப்போ, நீங்க வயசான காலத்துல ஒண்ணு நடக்க வேண்டாம், உட்காருங்க, நான் என் ஹஸ்பண்ட் கூட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ராதிகா வந்து கோபியை கூட்டிட்டு அவங்களுமே டைரக்டா உள்ள போய் ஸ்கேனிங் மத்த எல்லா டீடைலையும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல வெளியில உட்காந்துட்டு இருக்க ஈஸ்வரிக்கு ரொம்பவே கோபம் வர ஆரம்பிக்குது. என் பையனை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, முதல்ல இவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும், இவளை என் பையனை விட்டு பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் கோபியும் ராதிகாவும் சேர்ந்து எடுக்க வேண்டிய ஸ்கேன் எல்லா டீடைலையும் எடுத்து முடிச்சுட்டு அவங்களுமே அங்க இருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரியுமே ரொம்பவே டென்ஷனோட இங்க கோபி கூட வந்துட்டு இருக்காங்க. அப்ப கோபிக்குமே புரியுது இந்த பக்கம் வந்து நம்ம அம்மாவுக்கு முகம் சரியில்லை அப்படின்ட்டு, என்னாச்சுமா என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஈஸ்வரியுமே இங்க கோபியோட மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஒண்ணு இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதே நேரத்துல வீட்டுக்கு உள்ள வந்த உடனே இங்க ராதிகாவுமே கோபியை கூட்டிட்டு போயிட்டு அவங்கள மேல வச்சு எப்பவும் போல ரெகுலரா கவனிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரிக்கு இந்த விஷயத்தை தாங்கவே முடியல, ரொம்பவுமே கோவம் வர ஆரம்பிக்குது. அவங்களுமே டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு என்ன பண்றதுனே தெரியல பாக்கியா, இந்த ராதிகா என்கிட்ட இருந்து இந்த மாதிரி கோபியை பிரிக்கிறதுக்காகவே நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கா. இங்க பாரு, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் உள்ள போகும்போது கூட அந்த செக்கப்புக்கு என் கோபி கூட நான் போலான்னு போறேன், ஆனா நீங்க வயசானவங்க வெளியில உட்காருங்க, நீங்க எதுக்கு உள்ள வரீங்க அப்படின்னு சொல்லி நான் அவமானப்படுத்தி வெளியில உட்கார வச்சுட்டா. அவ போய் கோபியை கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கா. ஏன் நான் போக கூடாதா, எனக்கு கோபிக்கு செய்ய உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாக்கியாட்ட ரொம்பவே வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல பாக்கியாவுமே, இங்க பாருங்க அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள என்னமோ பண்ணிக்கிறாங்க, அது நீங்க அவங்க விஷயத்தை அவங்க கிட்ட விட்டுருங்க, நீங்க எதுக்கு ரொம்ப கேர் எடுத்துக்கிறீங்க, உங்க பையன் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க பையன் இப்ப உங்க கூட தானே இருக்காரு, மத்த விஷயத்துல அவங்க பாக்குறத அவங்க பாத்துக்கிட்டு நீங்க எதுக்கு அவங்க விஷயத்துல போய் மூக்க நுழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இதை கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கரமா கோபம் வந்துருது. என்ன பாக்கியா, உன் ஃப்ரெண்டுங்கிறதுனால அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா, நீ இந்த வீட்டுல என்னோட ஆதரவுல தான் இருந்த ஒரு காலத்துல, இன்னைக்கு அதெல்லாம் தலைகீழா மாறின உடனே நீ எனக்கே அட்வைஸ் பண்றியா, நான் என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த நீ எனக்கே சொல்றியா, என் விஷயத்துல தலையிடாத, என் பையன் என் கூட தான் இருக்கணும், அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பாக்கியாவை திட்டிட்டு ஈஸ்வரியுமே அங்க இருந்து போறாங்க. கிளம்பி போய் இந்த பக்கம் சோபாவில போய் உட்காந்துட்டு ரொம்பவே சேட் ஆகி லைட்டா கண்கலங்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க பாக்கியாவுமே இவங்களுக்கு இதான் வேலை, வேற வேலையே கிடையாதுன்னு சொல்லி இதை பெருசா எடுத்துக்காம அவங்க வேலையை பார்த்துட்டு ஹோட்டல் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுமே ஹோட்டல் கிளம்புறதுக்காக வராங்க. அங்க வரும்போது இங்க எப்பவும் போல ஈஸ்வரி ஒரு நிமிடம் லைட்டா கண்கலங்கிட்டு இருக்கிறத பார்த்து, இங்க பாருங்க உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, இந்த பிரச்சனை ஃப்ரீயா விடுங்க, தேவையில்லாம நீங்க டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மறுபடியுமே பாக்கியா ஈஸ்வரிக்கு நல்ல விதமா தான் எடுத்து சொல்றாங்க. ஆனா ஈஸ்வரியுமே, இனிமேல் நீ என் பையன் விஷயத்துல நீ தலையிடாத, அது மட்டும் இல்லாம நான் என்ன எப்படி இருந்தாலும் அதை நீ கேட்க கூடாது, ஏன்னா நான் என் பையனுக்காக கஷ்டப்படுற விஷயம் உனக்கு புரிய மாட்டேன், நீ இன்னுமே உன் ஃப்ரெண்ட் ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ முதல்ல நிறுத்திக்க, இதுக்கு மேல நீ என்கிட்ட பேசலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இங்க ஈஸ்வரியுமே வந்து பாக்கியோட முகத்துல அடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்ட பாக்கியாவுமே இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம இவங்களை எப்பவும் போல கிளம்பி ரெஸ்டாரண்ட் போயிடுறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க எல்லாருமே ரொம்ப கேஷுவலா உட்காந்துட்டு இருக்கப்போ கோபியுமே அங்க இருந்து மேல இருந்து கீழே வராரு. கீழே வந்து ஈஸ்வரி கிட்ட என்னாச்சுமா ஏன் டல்லா இருக்கீங்க, ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப இங்க ஈஸ்வரியுமே இந்த பக்கம் வந்து, இல்ல கோபி நீ எதுக்காக ஹாஸ்பிட்டல்ல என்ன நீ ஒதுக்கிட்டு போன, உண்மை சொல்ல போனா நீ இந்த மாதிரி செக் போறப்ப என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல, அம்மாவும் தெரிஞ்சிருப்பல உனக்கு எப்படி இருக்கு, உடம்பெல்லாம் சரியா இருக்கு அப்படிங்கறத நானும் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ, அது அப்படி இல்லம்மா, ஒரு பேஷண்டோட ஒருத்தர் மட்டும் தான் உள்ள போக முடியும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதனாலதான் ராதிகா கூட வந்துட்டா, அது மட்டும் இல்லாம டாக்டர் என்னோட ரிப்போர்ட்ல எல்லாமே நல்லா தான் இருக்கு அப்படின்னாரு, என்ன ஒரே விஷயம் நீங்க ரொம்ப டென்ஷன் ஆக கூடாது, நீங்க அதிகமா பிரஷர் எடுத்துக்க கூடாதுன்ற விஷயத்தை மட்டும் சொன்னாங்க, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து ஈஸ்வரி கிட்ட அங்க உள்ள நடந்த விஷயம் எல்லாத்தையுமே இங்க கோபி சொல்லிட்டு இருக்காரு. இது கேட்டோன்னு இந்த பக்கம் ஈஸ்வரிக்கு புரிய வருது. அப்ப நம்ம கோபி கிட்ட கோவப்படக்கூடாது, கோபி கிட்ட டென்ஷன் ஆகக்கூடாது, அதே நேரம் கோபியவும் டென்ஷன் ஆகாம பாத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு, சரி கோபி அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ அம்மாவும் மிஸ் பண்றேன்னு நினைச்சேன், வேற ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த விஷயத்தை சமாளிச்சுட்டு, சரி இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம் நம்ம மேல போயிடலாம் சொல்லி அவங்களுமே மேல போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் எப்பவும் போல இனி அவங்க காலேஜ் முடிச்சு இங்க வீட்டுக்கு வரும்போது கரெக்டா இனி அவ மையோ ஒளி மறிக்கிறாங்க. மறிச்சது மட்டும் இல்லாம, அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் பேசணுக்கா, ஏன்னா முக்கியமான விஷயத்துல உங்ககிட்ட நான் சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இனியும் எந்த ஒரு சத்தமும் காட்டாம இங்க மையோ பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்ப மையவுமே, என்ன மன்னிச்சிருக்கா, அன்னைக்கு அப்பா எனக்கு ஒரு முக்கியமான சம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாருல, அப்போ நீங்க பேசுறத நான் வெறும் தடுக்கணுங்கிறதுக்காக அதை பண்ணல, அந்த சம் ரொம்ப முக்கியம்க்கா, அதனாலதான் அப்படி பண்ணேன், அது மட்டும் இல்லாம அப்பா சொல்லி கொடுத்தாதான் அது தெளிவா புரியுதுக்கா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இனி அவ ஒரு அக்கா போட்டு உரிமையில கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா இனியாவே ரொம்ப கோபத்தோட, நீ என்ன எதுக்காக அக்கான்னு கூப்பிடுற, சொல்லப்போனா நீ என்ன
என்னோட தங்கச்சியா? நீங்க என் தங்கச்சி எல்லாம் கிடையாது. என் அக்கா எல்லாம் கூப்பிடுற வேலை வச்சுக்காத. இன்னொரு டைம் எங்க அப்பாவை உங்க அப்பான்னு சொல்ற வேலை எல்லாம் வச்சுக்காத. அதுவுமே ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே மையுமே ஏங்கா இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இங்க பாரு, நான் தான் சொல்றேன்ல, நீ எனக்கு தங்கச்சி எல்லாம் கிடையாது, அதே நேரம் உன்னோட அக்காலாம் நான் கிடையாது. எங்க அப்பா தயவு செஞ்சு இப்படி கூப்பிடுற வேலை வச்சுக்காத. உங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமா? முதல்ல உங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியாது. நீ வந்து எங்க அப்பாவா அப்பா அப்பான்னு சொல்லி உரிமை கொண்டாடிட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு பாக்குற கேவலமா தெரியல அப்படின்னு சொல்லி இங்க இனியாவுமே கொஞ்சம் கூட நெஞ்சில ஈரமே இல்லாம இங்க மையுவை பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதனால மையுமே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. தன்னோட அப்பாவே யாரும் தெரியாத பொண்ணு அப்படின்னு சொல்லி இவங்க கலாச்சதுனால அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. அதே நேரம் அங்க கோபத்திலையும் ஒரு வழியிலையும் இங்க மையுமே பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் கரெக்டா பாக்கியமே இங்க ஹோட்டல்ல இருந்து வீட்டுக்கு வராங்க. அப்ப கரெக்டா மையோ அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு மையோ, என்ன பிரச்சனை, எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்க, ஏன் இனியா ஏதாவது சொன்னியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப மறுபடியும் இனியா இருந்துகிட்டு பாக்கியா கிட்ட, என்னமா நீ மறுபடியும் நீ வந்து இந்த மயுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, நான் தான் அவன் பொண்ணு அப்படிங்கறது நீ மறந்துட்டியா? ஏன் இவதான் அவன் பொண்ணு அவன் கண்ணுக்கு தெரியறாளா? என்னோட அப்பாவை அவளோட அப்பான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படிப்பட்டவளுக்காக நீ போய் நின்னுகிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பாக்கியமே, இங்க பாரு மயு, அவன் என்ன சொன்னா முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, எங்க மயுமே இல்ல, இது மாதிரி உன்னோட அப்பா யாருன்னு தெரியாது, நீ எதுக்காக கோபி அப்பான்னு கூப்பிடுற அப்படின்னு சொல்லி என்ன ரொம்பவே வந்து இனி அக்கா ரொம்ப டென்ஷனோட திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டவொடனே இந்த பக்கம் வந்து பாக்கியாக்கு ரத்தம் கொந்தளிக்க ஆரம்பிக்குது. அதே நேரத்துல மறுபடியும் இனியா, நான் தான் சொன்னல என்ன அக்கான்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து மையுவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருந்த கோபத்துல பாக்கியாவும் இனியாவோட கண்ணை பழுக்கிற மாதிரி ஒரு அறையை கொடுக்குறாங்க. இந்த அறையில இந்த பக்கம் இனியாவுமே பயங்கரமா கீழே விழுந்துட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாக்கியாவுமே, நீ பண்ணதுக்கு இது மட்டும் தண்டனை கிடையாது, இன்னும் இருக்கு, நீ மூல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இனியாவை அங்கிருந்து கிளம்ப வைக்கிறாங்க. அதே நேரத்துல மையோவையும் சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் வீட்டுக்கு ராதிகாவும் வந்துடுறாங்க. ராதிகா வந்த உடனே இந்த பக்கம் பாக்கியாவுமே, என்ன வாங்க ராதிகா, ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன பிரச்சனை, இதெல்லாம் இனியாதான் காரணம், நான் இனியாவை அடிச்சுட்டேன், அது மட்டும் இல்லாம மையோவை கொஞ்சம் சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அவங்களுமே ராதிகா கிட்ட சொல்றாங்க. அப்ப ராதிகாவும், என்னாச்சு, எதுக்காக நீ அழுவுற, யார் உன்ன என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இந்த மாதிரி இனியா அக்கா தான் சொன்னாங்க, உன் அப்பா யாருன்னே தெரியாது, யாருன்னே தெரியாத வீட்டு பொண்ணா இருந்துட்டு என்னோட அப்பாவை நீ அப்பான்னு சொல்றியா, நீ முதல்ல எங்க அப்பாட்ட பேசுறதை நிறுத்திக்கன்னு சொல்லி இந்த மாதிரி கோபி கூட பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப உண்மையாலுமே கோபி என்னோட அப்பா இல்லையாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மையோமா கேட்கறத கேட்ட உடனே இங்க ராதிகாக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, அப்படியே கண் கலங்கி போயிடுறாங்க. அவங்களுமே ரொம்ப இடிஞ்சு போய் உட்காந்துட்டு, இதுக்கு மேல என்னமா இந்த வீட்டுல இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு தான் பிரச்சனை அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிட்டு இங்க டேரக்டா கோபி கிட்ட போய், இங்க பாருங்க கோபி, இதுக்கு மேல இந்த வீட்டுல என்னால இருக்க முடியாது, நம்ம முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி நடந்த பிரச்சனையை பத்தி இந்த பக்கம் கோபி கிட்ட பேசுறாங்க. இங்க கோபியுமே கண்டிப்பா இது ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேணா இனியாட்ட பேசுறேன், அவ சின்ன பொண்ணு தெரியாம பேசிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மறுபடியும் ராதிகா கிட்ட பேச வராங்க. ஆனா ராதிகாவுமே, இல்லங்க, இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது, எனக்கு ஒரே வார்த்தை சொல்லுங்க, என்ன தேடி என் கூட வரீங்களா, இல்ல நீங்க உங்க குடும்பம் தான் முக்கியம் இங்கே இருந்துக்கிறீங்களா, வரனா வாங்க, இல்ல வேணானா இங்கே இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பக்கம் கோபி ரொம்பவே ஆழமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல இனியாவுமே இங்க மேல போய் ஈஸ்வரி கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி அவங்களையுமே சண்டைக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்ப ஈஸ்வரி இந்த பக்கம் ராதிகாவை பார்த்துட்டு, இங்க பாரு, என் பையன் எல்லாம் உன் கூட வரணும்னு அவசியம் கிடையாது, என் பையன் என் கூட தான் இருப்பான், இந்த மாதிரி என் பையன் என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சனா கண்டிப்பா அது உனக்கு தான் வந்து ஆபத்தா முடியும் அப்படின்னு சொல்லி இவங்களுமே ராதிகாவை மாட்டிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க அப்படி பேசிட்டு இருக்கும் போது இனியாவும் குறுக்கால வந்து, இங்க பாருங்கப்பா, நீங்க இனிமேல் அந்த குடும்பத்தை நம்பி போனீங்க அப்படின்னா நீங்க ரொம்பவே கஷ்டப்படுவீங்க, தயவு செஞ்சு நீங்க நம்ம குடும்பத்தோட இருந்திருக்க, அது மட்டும் இல்லாம நீங்க எனக்கு மட்டும் தான் அப்பா, இந்த மாதிரி கண்டவங்க எல்லாம் உங்களை அப்பான்னு சொல்லி கூப்பிடுறதை என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க பாக்கியாவுமே, இனியா உனக்கு என்ன சொன்னேன், வாயை மூடுன்னு சொன்னல, இந்த மாதிரி பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி இனியாவே மிரட்ட பாக்குறாங்க. அதே நேரத்துல இங்க கோபியுமே ஒரு முக்கியமான முடிவு எடுத்து, சரி ராதிகா, நீ மையோ கூட்டிட்டு வா, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுமே ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த பார்த்தா ஈஸ்வரியும், என்ன கோபி அம்மா விட்டுட்டு போறா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இல்லம்மா, இந்த சமயத்துல நான் கண்டிப்பா ராதிகா கூட தான் இருக்கணும், நானும் இந்த வீட்டுல இருக்கிறதுக்காக எவ்வளவோ இடங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போனேன், அது மட்டும் இல்லாம ராதிகாக்கு நான் வாக்கு கொடுத்திருந்தேன், இந்த வீட்டுக்கு ராதிகா கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எப்பவும் கிடைக்கிற மரியாதை கிடைக்கும், யாரும் அவளை எதிர்த்து பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வாக்கை எல்லாருமே வந்து பூர்த்தி பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீங்க எல்லாருமே ராதிகாவையும் மையோவையும் ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டீங்க, அது மட்டும் இல்லாம என்னையும் சேர்த்து ரொம்பவே ஹர்ட் பண்றீங்க. ஆனா இதுக்கு மேல இந்த இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னா அது ராதிகாக்கும் மைக்கும் நல்லது இல்ல, அதே நேரம் நான் சொன்ன வாக்கு நீங்களும் காப்பாத்தல, அதனால இதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன்னு சொல்லி அவங்களுமே இங்க மையோ ராதிகாவை கூட்டிட்டு அங்க வீட்டுல இருந்து கிளம்ப பாக்குறாங்க. அப்ப இதை தடுக்கிறதுக்காக எப்போ போல ஈஸ்வரியுமே, என்ன மன்னிச்சிருப்பா, இதுக்கு மேல நான் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லி இங்க கோபி முன்னாடி போய் நிக்கிறாங்க. ஆனா கோபியுமே, இல்லம்மா, எல்லா நேரத்தையும் இதை ஏத்துக்க முடியாது, நான் ஏற்கனவே உங்ககிட்ட பேசியிருந்தேன், பட் ஆனா நீங்க அது எதையுமே ஏத்துக்கிற மாதிரி இல்ல, அதனால இதுக்கு மேல இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி அவங்களுமே அங்க இருந்து ராதிகா கூட்டிட்டு மையோவையும் கூட்டிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க இனியா பயங்கரமா ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நீங்க ஈஸ்வரியுமே நெஞ்சில கை வச்சுட்டு, என் பையன் கடைசியில என்ன விட்டு போறானே அப்படின்னு சொல்லி அவங்களுமே ஃபீல் பண்றாங்க. அப்ப பாக்கியாவுமே, அப்பா இப்போது ஒரு முடிவு வந்துச்சு, இப்போது எல்லாம் அவங்க வேலையை பார்த்து கிளம்புறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுமே கொஞ்சம் நிம்மதி ஆயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஈஸ்வரி தான் இந்த விஷயத்தை தாங்க முடியாம, நான் பண்ண தப்புனாலதான் இப்ப பையன் மறுபடியும் வந்து என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிட்டான், கோபி இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு காரணமும் நான் தான் அப்படின்னு சொல்லி அவங்களே நினைச்சு ரொம்பவே லோன்லியா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.